நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் அப்புறம் நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது வந்து பிளட் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஸோ இந்த பிளட்டை பம்ப் பண்ணக்கூடிய நம்மளோட ஹார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் தேவை. அது எது மூலியமாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் மூலிமா போகுது. சரிங்களா? ஸோ நார்மலாக ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்போ பிளட்டு வந்து அயோட்டாவுக்கு புஷ் ஆகும். ஸோ புஷ் ஆகி ஆல் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகும். அண்ட் அதே ஹார்ட் கான்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த பிளட்டு வந்து அயோட்டாவில் புஷ் ஆன பிளட் கொஞ்சமாக அப்படியே திரும்பவும் எல்விக்கே வந்து வர ட்ரை பண்ணும். ஆனால் எல்விக்குள்ளே வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால இது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டிக் வால்வுக்கு மேலே கொரோனரி ஆர்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கே மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோ ஆகி ஹார்ட்டுக்கு பிளட்டை வந்து சப்ளை பண்ணுது. சரிங்களா? ஸோ ஹார்ட்டுக்கு எப்போ பிளட் சப்ளை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூரிங் ரிலாக்ஸேஷன், அதாவது டயாஸ்டலி. அதே நார்மலாக கான்ட்ராக்ஷன் அதாவது சிஸ்டலி அப்போ பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கன்ஸ்க்கு பிளட் சப்ளை அப்போ தான் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கொரோனரி ஆர்ட்ரி கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, இன்னொன்று வந்து லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ இப்போ நம்ம ரைட் கொரோனரி ஆர்ட்ரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்சிஏ எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டீரியர் கொரோனரி சைனஸ், அதாவது நம்ம அயோட்டிக் வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனரி சைனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆன்டீரியர் சைடாக. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிஏ வந்து அரைஸ் ஆக போகுது. அது அரைஸ் ஆகி நம்ம ஆன்டீரியர் ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிகலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சல்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் சல்கஸில் அப்படியே ஃப்ளோ ஆகி பேக் சைடாகவும் போய் பிரான்ச்சஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கோனஸ் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோனஸ் ஆர்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மரி ஆர்ட்ரி அரைஸ் ஆகுது பார்த்திங்களா. ஸோ அங்கே பிளட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கோனஸ் ஆர்ட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரியல் பிரான்ச்சஸ். ஸோ ஏட்ரியமுக்கு ரைட் ஏட்ரியமுக்கு பிளட்டை சப்ளை பண்ண போகுது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா எஸ்ஏனோடல் ஆர்ட்ரி. ஓகேவா? அதாவது மோஸ்ட்டாக ஒரு 60% ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கொரோனரி ஆர்ட்ரி தான் பிளட் சப்ளை பண்ணும். ரிமைனிங் 40 அப்படின்னா லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி சப்ளை பண்ணும். சரிங்களா? அண்ட் அடுத்து வந்து ஆன்டீரியராக இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் பிரான்ச்சஸ் இருக்குது. அது வந்து ரைட் வென்ட்ரிகளோட மார்ஜின்ஸ்லலாம் வந்து பிளட்டை சப்ளை பண்ணும். அண்ட் அடுத்து போஸ்டீரியராக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் வென்ட்ரிகுலர் பிரான்ச்சஸ். அது வந்து நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்குமே வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ண போகுது. அண்ட் அடுத்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி, அதாவது போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில், போஸ்டீரியராக பேக் சைடில் 2 வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வந்து சப்ளை பண்ணும். ஓகேவா? அதாவது மெயினாக நம்மளோட இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டமுக்கு சப்ளை பண்ண போகுது. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஏவி நோடல் ஆர்ட்ரியும் இருக்குது. அது வந்து ஏவி நோடுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கொரோனரி ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரி. அது எங்கேருந்து அரைஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் அயோட்டிக் சைனஸ். அதே மாதிரி அயோட்டிக் வால்வுக்கு மேலே போஸ்டீரியர் சைடாக ஒரு கொரோனரி சைனஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அங்கேருந்து அரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 2 பிரான்ச்சஸாக வந்து பிரியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியராக டிசைன்ட் ஆகும். ஆன்டீரியர் சைடாகவே வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ஆப்பெக்ஸ் வரையும் அப்படியே பிரான்ச்சஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படியே கொஞ்சம் போஸ்டீரியர் சைடாகவும் போகும். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், இல்லைனா லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரினும் சொல்லுவோம். சரிங்களா? இந்த லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் சைடாக போகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆப்பெக்ஸ் கிட்ட போயிட்டு ஸோ போஸ்டீரியராகவும் போய் அங்கே வந்து நம்மளுடைய இந்த ரைட் கொரோனரி ஆர்ட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அனஸ்டமோசிஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்படியே அனஸ்டமோசிஸ் ஆகும். அனஸ்டமோசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பிளட் வெசல்ஸ் ஒன்றா ஜாயின் ஆகுது அப்படின்னா அது அனஸ்டமோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இந்த லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிளட்டை சப்ளை பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்டாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்குமே சப்ளை பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை சப்ளை பண்ண போகுது.
அண்ட் மேஜராக இது வந்து இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் ஆன்டீரியர் சைடாக ஆன்டீரியர் 2/3 ஆஃப் த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து இது சப்ளை பண்ணும். அண்ட் ரிமைனிங் போஸ்டீரியர் 1/3 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரின்னு சொல்லல அந்த ஆர்சிஏலேருந்து வர பிரான்ச் அது வந்து சப்ளை பண்ணும். ஓகேவா. அடுத்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎக்ஸ், அதாவது லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா போஸ்டீரியர் சைடாக இருக்கும். போஸ்டீரியர் பார்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் வந்து பிளட் சப்ளை பண்ண போகுது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஏவோட அப்படியே அனஸ்டமோசிஸ் ஆகிடும். இந்த அனஸ்டமோசிஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் வெசலில் ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னும் போது இந்த சைட்லேருந்து பிளட் சப்ளை கம்மியானாலும் அதர் எண்ட்லேருந்து நமக்கு பிளட்டு வந்து கொஞ்சமாகச்சும் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மூணாவதாக ஒரு பிரான்ச் ஒன்று அரைஸ் ஆகும். அதை வந்து நம்ம ரேமஸ் இன்டர்மீடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஆர்ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிளட் சப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஆன்டி டிசெண்டிங்க்கும் சர்க்கம்ஃப்ளெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்க்கு இது பிளட் சப்ளை பண்ணும். அண்ட் இந்த லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸோடைய ஒரு மேஜர் பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டியூஸ் மார்ஜினல் பிரான்ச் இருக்குது. அது வந்து இந்த லெஃப்ட் மார்ஜின்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை பண்ணும். அண்ட் இதே மாதிரி ரைட் கொரோனரி ஆர்டரியே ஒரு பிரான்ச் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் மார்ஜினல் ஆர்டரின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம அப்டியூஸ் மார்ஜினல் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அண்ட் எல்ஏடியோட ஒரு மேஜர் பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயகனல் ஆர்ட்ரிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொரோனரி ஆர்ட்ரிஸ். கொரோனரி ஆர்ட்ரிஸில் ஏதாச்சும் ஒரு பிளாக் விழுந்துருச்சு அப்படின்னா அப்போது அந்த பர்டிகுலர் ஆர்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை போகாது, கட் டவுன் ஆகிடும். ஸோ கட் டவுன் ஆகிடுச்சு இல்லை பிளட் சப்ளை கம்மி ஆகிடுச்சு, நாட்டில் எந்த இடத்துக்கு அது பிளட் சப்ளை பண்ணுமோ அந்த பர்டிகுலர் மயோகார்டியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளட் சப்ளை கிடைக்காம இஸ்கேமியாவுக்கு போகும். ஓகேவா. ஸோ இதனால் நமக்கு என்ன ரிசல்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆகும். இப்போது இந்த சர்க்குலேஷனில் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த டாமினன்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கொரோனரி ஆர்ட்ரியை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அது என்ன ஆர்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி இல்லைனா போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஷார்ட்டாக பிடிஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த பிடிஏ இன்கேஸ் ரைட் கொரோனரி ஆர்ட்ரிலேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா அது ரைட் டாமினன்ஸ். இதே அது லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரிலேருந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னா அது லெஃப்ட் டாமினன்ஸ். இதே போத் ரைட் அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரிலேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா அது கோடாமினன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரைட் டாமினன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டாமினன்ஸ் சர்க்குலேஷன் தான் இருக்கும். ஓகேவா. அதாவது இந்த பிடிஏ வந்து ரைட் கொரோனரிலேருந்து தான் அரைஸ் ஆகும். ஸோ இந்த பிடிஏ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம், அதாவது 2 வென்ட்ரிக்கிள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த செப்டமுக்கு போஸ்டீரியர் 1/3 வந்து இதுதான் பிளட் சப்ளை பண்ண போகுது. ரிமைனிங் ஆன்டீரியர் 2/3 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி யூஸ்வலாக சப்ளை பண்ணும். ஸோ இதுதான் ரைட் டாமினன்ஸ் நடக்கும். இதே லெஃப்ட் டாமினன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் செப்டமோடைய பிளட் சப்ளையுமே நம்மளோட லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி தான் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிளாக் லெஃப்ட் சைடில் விழுந்துச்சு அப்படின்னா அப்போது உங்களோட மொத்த செப்டமோடைய ஃபங்க்ஷனுமே இம்பேர்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதனால இது கொஞ்சம் டேஞ்சரஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடாமினன்ஸ். ஸோ கோடாமினன்ஸுன்ற போது அது போத் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுமே பிளட் சப்ளை பண்ணுது அப்படின்ற காரணத்தினால அது கொஞ்சம் சேஃபரான ஒரு டாமினன்ட் சர்க்குலேஷன். ஓகேவா.